அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் ஹரக்கத்துடைய அரபி பெயரையும் பார்க்க போகிறோம். நம்ம சிறு வயசில் படிக்கிறப்ப பாதி பேர் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, மேலே வந்துச்சுன்னா ஜபரு, கீழே வந்துச்சுன்னா ஜேரு, இப்படி போட்டு வந்துச்சுன்னா பேசு அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே அதனுடைய அரபிக் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபத்ஹா கஸ்ரா லம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். சில பேர் சின்ன வயசுலேயே அப்படி படிச்சிருப்பீங்க. அதனால் பாடம் நடத்துகிறப்ப சில பேர்த்துக்கு ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொன்னால் தான் புரியும். சில பேர்த்துக்கு ஜபரு ஜேரு பேசு அப்படின்னு சொன்னால் தான் புரியும். சரிங்களா? இப்போ அலாமத்துல் ஹரக்கத்துனா ஹரக்கத்துடைய அடையாளங்கள்னு அர்த்தம். இஸ்முல் ஹரக்கத்துனா ஹரக்கத்துடைய பேர், அலாமத்துஹானா அதனுடைய அடையாளம். சரிங்களா? இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜபர் இருக்கும், அதை அரபிக்கில் ஃபத்ஹான்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் ஜேர் இருக்கும், அரபிக்கில் கஸ்ரான்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் பேஸ் இருக்குது, அதை அரபிக்கில் லம்மான்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அரபிக் வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜபர்னா ஃபத்ஹா, ஜேர்னா கஸ்ரா, பேசுனா லம்மான்ட்டு. அதே மாதிரி ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்ட்டு படித்தவங்க ஜபர்னா ஃபத்ஹா, ஜேர்னா கஸ்ரான்ட்டு அதையும் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏண்டா சில நேரங்களில் ஜபரு ஜேரு பேசுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஃபத்ஹா கஸ்ரா லம்மா அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம எப்படி சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால தான் இதை உங்களுக்கு சொல்கிறது. அடுத்து இந்த பாடத்தில் நம்ம சீகாவை எப்படி தெளிவாக சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே முன்னாடி சீகா வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போடுறதுக்காக வேண்டி, எழுதுறதுக்காக வேண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த கலைச்சுருக்களை அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்ட்டு ஒரு 7 ஸ்டெப்பாக எழுதியிருக்கோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல், சீகானா வடிவம். ஒரு ஃபைல் என்னென்ன வடிவத்தை உள்ளே அடக்கியிருக்குது அப்படிங்கிறத எழுதுறது தான் சீகா. இப்போ ஒரு ஃபைல் ஃபஸ்ட்டு ஒருமையாக இருக்கா பன்மையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருமைக்கு அரபிக்கில் வஹதான்னு சொல்லுவாங்க, இருமைக்கு அரபியில் தஸ்னியான்னு சொல்லுவாங்க, பன்மைக்கு அரபியில் ஜம்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சீகா எழுதணும்னா முதல்ல ஒரு ஃபைல் ஒருமையில் இருக்கா, இருமையில் இருக்கா, பன்மையில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து 2வது ஸ்டெப்பு, அந்த செயலை செஞ்சவங்க ஆணா பெண்ணான்னு பார்க்கணும். ஆணுக்கு அரபிக்கில் முதக்கரு, பெண்ணுக்கு அரபிக்கில் முஅன்னஸ். இதெல்லாம் ஏற்கனவே கலைச்சொற்களில் பார்த்தாச்சு. இருந்தாலும் நான் போன வீடியோ பார்த்தேன், எனக்கு சீகா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. அடுத்து 3வது ஸ்டெப்பு, ஒரு ஃபைல் மறைவானவங்களை குறிக்குதா, எதிர் உள்ளவங்களை குறிக்குதா, தன்னை குறிக்குதா அப்படின்ட்டு பார்க்குறது. மறைவானவங்களை குறிக்கிறதுக்கு காயிபுன்னு சொல்லுவோம். படற்கைன்ட்டு இதில் போட்டிருக்கு. மறைவானவங்களை குறிக்கிறது காயிபு. ஹாலிர்னா எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது. முஹாத்தபுன்னும் அதை சொல்லுவோம். ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஹாலிர்ன்ட்டு போட்டாலும் சரி, முஹாத்தபுன்ட்டு போட்டாலும் சரி, ரெண்டுமே எழுதிக்கலாம். அடுத்து 3வது முத்தக்கல்லிம், தன்மையை குறிக்கிறது. அதாவது நம்ம அந்த செயலை செஞ்சோமா அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்து இதுதான் 3வது ஸ்டெப்பு. சரிங்களா? மறைவானவங்க ஒரு செயலை செஞ்சாங்களா, எதிரில் உள்ளவங்க செஞ்சாங்களா, நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறத எழுதுறது தான் 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப்பு, ஒரு ஃபைல் கடந்த காலத்தை சேர்ந்ததா, இல்லை வருங்காலத்தை சேர்ந்ததா, ஏவல் வினையை சேர்ந்ததா, விலக்கல் வினையை சேர்ந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் 4வது ஸ்டெப்பு. இப்போ நம்ம கடந்த காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கனால மாலி அதுதான் நமக்கு வரும். சரிங்களா? 5வது ஸ்டெப் ஒரு ஃபைலு மஅரூஃபான ஃபைலா, மஜ்ஹூலான ஃபைலா. மஅரூஃப்னா என்னங்க? செஞ்சவங்க தெரியும். மஜ்ஹூல்னா என்ன? ஒரு செயல் செஞ்சவங்க யாருன்ட்டு தெரியாது. சரிங்களா? அடுத்து 6வது ஸ்டெப்பு முஸ்பத்தா மன்ஃபியா. செயல் நடந்திருக்குங்கிறத உடன்படுறீங்களா, இல்லை அதற்கு எதிர்மறையாக செயல் நடக்கலைங்கிறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முஸ்பத்துனா செயல் நடந்தது, மன்ஃபினா செயல் நடக்காதது. அது உடன்பாடு, எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்
அந்த ஃபேலுக்கு தோதுவான லமீர். லமாயிருன்னு நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம், தனியாக வீடியோ இருக்குது. புதுசாக பாடத்தை பார்த்திங்கன்னா புரியாது. முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம், மீசான் இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கோம். அப்படி நீங்கள் வரிசையாக பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த பாடம் நல்லா புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒருமையா, இருமையா, பன்மையா, அதுக்கப்புறம் ஆண்பாலா, பெண்பாலா, அதுக்கப்புறம் மறைவானவங்களை குறிக்குதா, எதிர் உள்ளவங்களை குறிக்குதா, தன்மையை குறிக்குதா, அதுக்கப்புறம் மாதியா, முஸ்தக்பிலான்னு பார்க்கணும். அப்புறம் மஅரூஃபா, மஜ்ஹூலா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் முஸ்பத்தா, மன்ஃபியான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலுடைய லமீரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் சீகா எழுதக்கூடிய ஸ்டெப்பு. மொத்தம் 7 ஸ்டெப்பு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக சீகா எழுத முடியும். சரி, அடுத்து நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஜஅல அப்படின்னா ஆக்கினான்ற அர்த்தம். ஜஅல அவன் ஒரு ஆண், ஆக்கினான். இதுக்கு சீகா எழுத போகிறோம். சீகான்னு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், ஒருத்தவங்க செஞ்சாங்களா, 2 பேர் செஞ்சாங்களா, இல்லை அதற்கு மேற்பட்ட நபர்கள் செஞ்சாங்களான்னு பார்க்கணும். ஒருத்தவங்க செஞ்சுருக்கிறாங்க, வஹ்தான் அப்படின்ட்டு எழுதியாச்சு. சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், ஆண் பால் செஞ்சாங்களா, பெண் பால் செஞ்சாங்களா அப்படின்னு பார்க்கணும். இங்கே செயலை செஞ்சது யார், ஒரு ஆண் ஆக்கினான். அப்போ ஆண் தான் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பு, மறைவானவங்க செஞ்சுருக்கிறாங்களா, எதிர் உள்ளவங்க செஞ்சுருக்கிறாங்களா, இல்லை நம்ம செஞ்சுருக்கிறோமான்னு பார்க்குறோம். அவன், அப்போ நமக்கு முன்னாடி யாரும் கிடையாது, இப்போ நம்மளும் கிடையாது. அவன்னா மறைவானவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அவர் இந்த இடத்துல இல்லை, அதனால் நம்ம அவன் அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். அப்போ மறைவானவங்க செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு அரபிக்கில் காயிப்னு சொல்லுவோம். அடுத்து 4வது ஸ்டெப்பு, ஒரு ஃபைல் கடந்த காலமாக, எதிர்காலமாக, நிகழ்காலமாக, வருங்காலமாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும். எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்குண்டு சில அடையாளங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமானா என்னென்னு பார்த்தோம். அது தெரிஞ்சால் தான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபா கலிமாவுக்கு ஃபதஹ் பெற்றிருக்கணும், அதாவது ஜபர் இருக்கணும். ஐன் கலிமா ஜபராகவும் இருக்கலாம், ஜேராவும் இருக்கலாம், பேசாவும் இருக்கலாம். இது மாலி மஅரூஃப்னு சொல்லுவோம். மாலினா 3 எழுத்துக்களை கொண்டது. மீசான் பாடத்தில் பொறுத்த முடியும் மாலி 3 எழுத்தில் கொண்டது. மஅரூஃப்னா ஃபா கலிமா ஜபர் இருக்கணும், ஐன் கலிமா ஃபத்தஹோ, கஸ்ரோ, லம்மோ இருந்தால் அது மஅரூஃபு. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், செயல் நிகழ்ந்துச்சா இல்லையான்னு பார்க்க போகிறோம். செயல் நிகழ்ந்துச்சு அப்படின்னா முஸ்பத்து, செயல் நிகழலை அப்படின்னா மன்ஃபின் போடுவோம். இங்கே ஆக்கினார்கள் அப்படின்னா என்னது, செயல் நிகழ்ந்துருக்குது, அதனால் முஸ்பத்து. அதுக்கப்புறம் இதற்கு உண்டான லமீர், அவன் ஒரு ஆணுக்கு லமீர் என்ன படித்தோம், ஹுவன்னு படித்தோம். லமீர் ஹுவ அப்படின்ட்டு எழுதிடணும். அடுத்து ஜஅலா, அவர்கள் 2 ஆண்கள் ஆக்கினார்கள் அப்படின்ற அர்த்தம். இதுக்கும் சீகா அதே ஸ்டெப்பு தான். சீகா எப்போவுமே மொத்தம் 7 ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அவர்கள் 2 ஆண்கள் ஆக்கினார்கள். 2 ஆண்கள், அப்போ இருமையில் இருக்குது. இருமைனா தஸ்னியா. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க செஞ்சாங்களா, 2 பேர் செஞ்சாங்களா, பல பேர் செஞ்சாங்களா அப்படின்னு பார்க்குறது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 பேர் செஞ்சுருக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, தஸ்னியா. ஆணா பெண்ணான்னு பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப்பு, 2 ஆண்கள் சொல்கிறோமா, அப்போ ஆண்களுக்கு முதக்கர் அப்படின்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் மறைவானவங்க செஞ்சாங்களா, எதிர் உள்ளவங்க செஞ்சாங்களா, இல்லை நம்ம செஞ்சோமான்னு பார்க்குறோம். மறைவானவங்க செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு அரபிக்கில் காயிப்னு சொல்லுவோம். இப்போ ஃபஅல் மாலியான ஃபஅலா அப்படின்ட்டு பார்க்கணும். ஆமாம், 3 எழுத்துக்களை கொண்டு இருக்குது அசல் வார்த்தை, அதனால் இது மாலியான ஃபஅலு. அதுக்கப்புறம் மஅரூஃபான்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது, ஃபா கலிமாவுக்கும் ஐன் கலிமாவுக்கும் ஜபரோ இருந்துச்சுன்னா அது மஅரூஃபான ஃபைலு. இந்த கிதாபு படி இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பாடம்னா நிறையா பாடம் போனதுக்கப்புறம் வேறு எந்தெந்த பேட்டர்ன்லனா வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபா கலிமா ஃபதஹ் பெற்றிருக்கணும். ஐன் கலிமா ஃபதஹும் இருந்தாலும் சரி, கஸ்ர் இருந்தாலும் சரி, பேஸ் இருந்தாலும் சரி, அது மஅரூஃபான ஃபைல் தான். அதுக்கப்புறம்
செயல் நிகழ்ந்துச்சு அப்படின்னா முஸ்பத்து, செயல் நிகழலை அப்படின்னா மன்ஃபி. இங்கே வந்து செயல் நிகழ்ந்திருக்கு, அதனால் முஸ்பத்து போட்டாச்சு. லமீர், அவர்கள் இரு ஆண்களுக்கு லமீர் என்ன படித்தோம்? ஹுமாண்டு படித்தோம். அந்த ஹுமாவை அப்படியே போட்டாச்சு. இந்த மொத்தம் 7 ஸ்டெப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீகா ஈஸியாக இருக்கும். போன தடவை வந்து எழுத்துக்கள்னால் சின்ன சின்னதாக இருக்கும், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எழுத்துக்கள்னால் வந்து அல்லாஹ்வுடைய கிருபையால் பெருசாக போட்டிருக்கோம். உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியுங்கிறக்காக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஅலு, அவர்கள் பல ஆண்கள் ஆக்கினார்கள். இதுக்கு சீகா வந்து ஒருமையா இருமையா பன்மையான்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கணும். பல ஆண்கள் அப்படிங்கிறது பன்மை, ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்குறப்ப ஆண்கள்னு வந்திருக்கனால முதக்கரு. அதுக்கப்புறம் மறைவானவங்களா எதிர் உள்ளவங்களான்னு பார்க்குறோம். இப்போ அவர்கள், அப்போ மறைவானவங்களை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் காயிபு. ஃபைல் மாலியா முஸ்தக்பிலா அம்ரா நஹியான்னு பார்க்குறோம். 3 எழுத்துக்களை கொண்டு உள்ள ஃபைலு, அதனால் வந்து மாதி. அதுக்கப்புறம் மஅரூஃபா மஜ்ஹூலா அப்படின்னு பார்க்குறோம். மஅரூஃபு ஏன் ஃபா கலிமா வந்து ஃபதஹ் பெற்றிருக்கு, ஐன் கலிமா வந்து ஃபதஹோ கசுரோ லம்மோ வந்து இருந்துச்சுன்னா அது வந்து மஅரூஃபான ஃபைல் தான். ஐன் கலிமாவுக்கு 3 ஹரக்காத்துகள் இருந்தாலும் அது வந்து என்ன தான்? மஅரூஃபான ஃபைல் தான். ஃபா கலிமா ஐன் கலிமானா என்னென்னா மொதல் எழுத்து, அந்த ஃபைலுடைய முதல் எழுத்து. இங்கே ஃபா கலிமாங்கிறது ஜீமுக்கு மேலே ஜபர் இருக்குது. ஐன் கலிமாங்கிறது ஐன் தான், ஐனுக்கு மேலேயும் இங்கே ஜபர் இருக்குது. சரிங்களா? அப்போ இதை பார்க்குறோம். இது ரெண்டும் வந்து மஅரூஃபுடைய அடையாளத்தில் இருக்குது. சரி, அடுத்து செயல் நிகழ்ந்துச்சா இல்லையா? ஆமாம், செயல் நிகழ்ந்திருக்குது. முஸ்பத்து, ஆக்கினார்கள் அப்படின்ட்டு செயல் நிகழ்ந்திருக்கு, முஸ்பத்து. செயல் நிகழலை அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த பாடம் அதுதான் படிக்க போகிறோம். அது எப்படி வரும், எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் லமீர், பல ஆண்களுக்கு என்ன லமீர் படித்தோம்? ஹும்முன் படித்தோம். அதுக்கப்புறம் ஜஅலத், அவள் ஒரு பெண் ஆக்கினாள். இதுக்கு சீகா வந்து ஒருமை. ஃபஸ்ட்டு ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்குறோம். ஒருமை வஹதான்னு. அதுக்கப்புறம் ஆண் பாலா பெண் பார்க்கலாம் பார்க்குறோம். ஒரு பெண் இந்த தடவை, அதனால் முஅன்னஸு. அதுக்கப்புறம் மறைவானவங்களா எதிர் உள்ளவங்களா நம்மளா அப்படின்னு பார்க்குறோம். காயிபு, மறைவானவங்க செஞ்சுருக்காங்க, அவள் ஒரு பெண்ணு. அதுக்கப்புறம் மாலியா முஸ்தக்பிலா அம்ரா நஹியான்னு பார்க்குறோம். ஃபைலு 3 எழுத்துக்களை கொண்டிருக்குது, அதனால் வந்து மாலியான ஃபைலு. மஅரூஃபா மஜ்ஹூலான்னு பார்க்குறோம். ஃபைல் வந்து மஅரூஃபான ஃபைல் தான். ஏன்? ஃபா கலிமா மொதல் எழுத்து ஜீம் வந்து ஃபதஹ் பெற்றிருக்கு, ஐன் கலிமா வந்து ஃபதஹ் பெற்றிருக்கு, ஜபர் இருக்குது. ஐன் கலிமாவில் ஜேரும் இருக்கலாம், பேஸும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது மஅரூஃப் தான். இங்கே சட்டம் என்னென்னா ஃபா கலிமாவும் ஜபர் இருக்கணும், ஐன் கலிமா ஜபரு ஜேரு பேஸு எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் மஅரூஃபு. அதுக்கப்புறம் செயல் நிகழ்ந்துச்சு, அதனால் முஸ்பத்து. லமீர், அவள் ஒரு பெண்ணுக்கு லமீர் வந்து ஹியன்னு படித்தோம், அதனால் ஹியை போட்டுறணும். அடுத்து ஜஅலதா, அவர்கள் இரு பெண்கள் ஆக்கினார்கள். சீகா இருவருக்கு வந்து தஸ்னியான்னு படித்தோம். மொதல் ஸ்டெப்பு ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். இங்கே இருமை தஸ்னியா போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆனா பெண்ணான்னு பார்க்கணும். பெண்ணு முஅன்னஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் காயிபா ஹாலிரா முத்தக்கல்லிமான்னு பார்க்கணும். 3rd ஸ்டெப்பு. மறைவானவங்களை பற்றி தான் அவர்கள்னு பேசுகிறோம், அப்போ அது வந்து காயிபு. அதுக்கப்புறம் கடந்த காலமா வருங்காலமா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து கடந்த காலம். எப்படி கடந்த காலம்னு கண்டுபிடிக்கிறது? அசல் வார்த்தை 3 எழுத்து இருக்குது, ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா, அதனால் இது வந்து கடந்த கால. அதுக்கப்புறம் மஅரூஃபா மஜ்ஹூலா அப்படின்ட்டு பார்க்கணும். இது வந்து மஅரூஃபான ஃபஅலு. எப்படி மஅரூஃபான ஃபஅலு? ஃபா கலிமாவுக்கு ஃபதஹ் பெற்றிருக்கணும், ஜபர் இருக்கணும். ஐன் கலிமாவுக்கு ஜேரு ஜபரு பேஸு, அதாவது ஃபதஹு கசுரு லம்மு, இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இங்கே ஃபதஹ் இருக்குது, அதனால் மஅரூஃபு. செயல் நிகழ்ந்திருக்கிறதா? ஆமாம், செயல் நிகழ்ந்திருக்குது. முஸ்பத்து, ஆக்கினார்கள்ங்கிற செயல் நிகழ்ந்திருக்குது. லமீர், இரு பெண்களுக்கு வந்து நம்ம ஹுமா அப்படின்ட்டு படித்தோம். சரிங்களா?
அதனால் ஹுமா போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜஅல்ன அவர்கள் பல பெண்கள் ஆக்கினார்கள். சீகா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். பன்மை பல பெண்கள், அதனால் வந்து ஜம்உ. முதக்கரா முஅன்னஸா பெண்களுங்கிறது முஅன்னஸு. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு மறைவானவங்களா எதிர் உள்ளவங்களா நம்பலா. மறைவானவங்க காயிபு. ஃபஸ்ட்டு 6 ஃபேலும் வந்து மறைவானவங்களை குறிக்கிறது, நம்ம படிக்கிறப்ப ஏற்கனவே சொன்னோம். அதுக்கப்புறம் மாலியா முஸ்தக்பிலான்னு பார்க்கணும். இது மாதியான ஃபேலு என்ற அசல் 3 வார்த்தைகள் இருக்குது. அதனால் வந்து மாதியான ஃபேலு. அதுக்கப்புறம் மஅரூஃபா மஜ்ஹூலா அப்படின்னு பார்க்கணும். இது மஅரூஃபான ஃபேலு. ஏன் ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு இருக்குது. அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். முஸ்பத்து செயல் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறனால முஸ்பத்து. அவர்கள் பல பெண்களுக்கு லமீர் என்ன பார்த்தோம், ஹுன்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா. அடுத்த ஃபைல் வந்து ஜஅல்த நீ ஒரு ஆண் ஆக்கினாய். இதுக்கு சீகா வந்து ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். ஒருமை வஹிதான் ஆண்பாலா பெண்பாலா முதக்கர் ஆண்பால். ஒரு ஆண் ஆக்கினா இந்தன வந்திருக்குது. அதுக்கப்புறம் மறைவானவங்களா எதிர் உள்ளவங்களான்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து எதிர் உள்ளவங்க ஹாலிர் போட்டாச்சு, இல்லை முஹாத்தபுன்னு போட்டான்னு ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதுக்கப்புறம் மாதியான ஃபஅலா அப்படின்னு பார்க்கணும். மாதியான ஃபஅலா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3 எழுத்துங்கிறன்னா அசல் எல்லா ஃபைல்லையும் வந்து இந்த 3 எழுத்து இருக்கும். நம்ம வந்து மாதியான ஃபைலை வந்து மொட்டை மனப்பாடம் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு வேறு வழி இல்லை. அப்போ நமக்கு அந்த ஃபைலை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஃபைலத்த ஃபைல்த அப்படிங்கிறப்ப இங்கே ஜஅல்த வேறு உதாரண வார்த்தை வரப்போ ஜஅல்த. இப்போ அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து இது மாதியான ஃபைலுன்ட்டு நம்மளால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. அதனால நான் அப்படி சொல்கிற ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா எல்லா ஃபைல்லையுமே இருக்க தான் செய்யும், 3 எழுத்துக்கள் இருக்க தான் செய்யும். இது வந்து நம்ம மொட்டை மனப்பாடம் பண்ணனால ஃபைலை பார்த்த உடனேயே உங்களுக்கு இது மாதியான ஃபைலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மஅரூஃபா மஜ்ஹூலான்னு பார்க்கணும். மஅரூஃப்னா ஃபா கலிமாவுக்கு ஜபரு, ஐன் கலிமாவுக்கு ஜேரு ஜபரு பேசு எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் செயல் நிகழ்ந்துச்சுன்னா முஸ்பத்து, செயல் நிகழலைன்னா மன்ஃபி. இங்கே செயல் நிகழ்ந்திருக்கு முஸ்பத்து. அதுக்கப்புறம் லமீரு அன்த, நீ ஒரு ஆணுக்கு அன்தன்னு படித்தோம். அடுத்து ஜஅல்துமா நீங்கள் 2 பெண்கள் 2 ஆண்கள் ஆக்கினீர்கள். சீகா இருமைக்கு வந்து தஸ்னியான்னு சொல்லுவோம், 2 பேர் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு ஆண்பால் ஆண் செஞ்சுருக்கிறாங்க முதக்கரு. 3வது ஸ்டெப்பு எதிர் உள்ளவங்க செஞ்சுருக்கிறாங்க ஹாலிரு. 4வது ஸ்டெப்பு மாலி ஃபைல் மனப்பாடம் பண்ணதை வச்சே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மஅரூஃப் செயல் வந்து செஞ்சவங்க தெரியும். அதனுடைய அடையாள ஃபைலை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபா கலிமா ஜபர் இருக்கும், ஐன் கலிமா ஜபர் ஜேரு பேசு எது வேணான்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் முஸ்பத்து செயல் நிகழ்ந்திருக்குது. லமீரு அன்துமா நீங்கள் 2 ஆண்களுக்கு லமீர் என்னது அன்துமான்னு நம்ம படித்தோம். அடுத்து ஜஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் ஆக்கினீர்கள். சீகா பல ஆண்கள் பன்மைக்கு வந்து ஜம்உ. அதுக்கப்புறம் ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதக்கர் ஆண்பால். 3வது ஸ்டெப்பு ஹாலிரா முத்தக்கல்லிமா காயிபான்னு தெரியணும். இங்கே எதிர் உள்ளவங்க நீங்கள்ன்ட்டு சொல்கிறோம், அதனால ஹாலிரு. அதுக்கப்புறம் மாதியான ஃபைலு படித்ததை வச்சே தெரியும். மஅரூஃப்னா செயல் வந்து செய்தவர் அறியப்பட்டார். அந்த ஃபைலை பார்க்குறப்பயே நமக்கு தெரியும். ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹும் ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு கஸ்ரு லம்மு ஜபரு ஜேரு பேசு எது வேணான்னு இருக்கலாம். ஆனால் இங்கே ஜபர் இருக்குது, ஜபர் இருக்கனால அது வந்து மஅரூஃப் தான். அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். முஸ்பத்து செயல் நிகழ்ந்திருக்கிறது லமீரு அன்தும். அடுத்து ஜஅல்தி நீ ஒரு பெண் ஆக்கினாய். இப்போ சீகா வந்து வஹிதான் ஒருமையில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதக்கரா முஅன்னஸான்னு பார்க்கணும். முஅன்னஸு பெண்பால். அதுக்கப்புறம் ஹாலிரா முத்தக்கல்லிமா காயிபான்னு பார்க்கணும். இது வந்து ஹாலிர் எதிர் உள்ளவங்க நீன்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் மாலி
நம்ம ஃபைல் படித்ததை வச்சே தெரியும் இது மாதியான ஃபைல் அப்படின்ட்டு. மொட்டை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அந்த பேட்டர்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் மஅரூஃபா மஸ்ஹூலா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மஅரூஃபா கலிமாவுக்கு ஃபதஹ, ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ இருக்குது. மஅரூஃபு செயல் நிகழ்ந்துச்சுன்னா முஸ்பத்து. அதுக்கப்புறம் லமீர், நீ ஒரு பெண்ணுக்கு என்ன லமீர் படித்தோம், அன்தீண்டு படித்தோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு தடவை செகண்டு தடவைங்கிறனால சீகா வந்து நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணிடணும், நம்ம 2-3 வார்த்தைக்கு சீகா எழுத ஆரம்பித்தோன்னே எக்ஸ்பிளனேஷன்னா தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்டு ஸ்டெப்புன்னா ஒரு 2-3 தடவை எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து வரும் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்து ஜஅல்துமா, நீங்கள் இரு பெண்கள் ஆக்கினீர்கள். இதுக்கு சீகா இருமைக்கு வந்து தஸ்னியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து முதக்கரா முஅன்னஸான்னு பார்க்கணும். முஅன்னஸ் பெண்பால், இரு பெண்கள். அதுக்கப்புறம் காயிபா ஹாதிரா முத்தக்கல்லிமான்னு பார்க்கணும். ஹாலிர் நீங்கள்னு வந்திருக்குது. மாதியான ஃபைல் படித்ததை வச்சே தெரியும். மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஜபர் இருக்குது, ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது. ஐன் கலிமாவுக்கு ஜபர் ஜேரு பேசு, அதாவது ஃபதஹு கஸ்ரு லம்மு எது இருந்தாலுமே வந்து அது வந்து மஅரூஃபான ஃபைலு. செயல் நிகழ்ந்திருக்குது ஆக்கினார்கள் அப்படின்ட்டு முஸ்பத்து லமீர் அன்துமா. அடுத்து வந்து நீங்கள் பல பெண்கள் ஆக்கினீர்கள். ஜஅல்துன்ன சீகா வந்து பன்மைக்கு ஜம்அன் படித்தோம். அதுக்கப்புறம் முஅன்னஸ் பெண்பாலை குறிக்கிறனால, எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாதிரு. ஃபைல் வந்து மாதியான ஃபைல் படித்ததை வச்சு நம்ம பார்த்தோன்னே தெரியும். மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஃபதஹ இருக்குது, ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ இருக்குது. அதுக்கப்புறம் செயல் நிகழ்ந்தனால முஸ்பத்து லமீர் அன்துன்ன. இப்படி தான் வந்து சீகா வைக்கிறப்ப வைப்போம். எப்போவுமே வந்து எக்ஸ்பிளைன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருமையா இருமையா பன்மையா ஆண் பாலா பெண் பாலா அப்படின்ட்டு எழுத வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கிடுவான், வந்துடும். அடுத்து ஜஅல்து நான் ஆக்கினேன். இந்த கடைசி 2க்கு மட்டும் செகண்ட் ஸ்டெப்பு இருக்காது. சரிங்களா? சீகா வஹ்தான், நான் ஆக்கினேன் ஒருமையை குறிக்குது வஹ்தான். அதுக்கப்புறம் முதக்கர் முஅன்னஸ் வந்து கடைசி 2ல் பார்க்கக்கூடாது. ஏன்டா 2த்தையும் பொதுவாகவே குறிக்கிறனால செகண்ட் ஸ்டெப்பு எழுத தேவையில்லை. தேர்டு ஸ்டெப்பு என்னது, மறைவானவங்களை சொல்கிறோமா, எதிர் உள்ளவங்களை சொல்கிறோமா, நம்மளை சொல்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 6 வந்து மறைவானவங்களை குறிக்கிறது, 7லேருந்து 12 முடியும் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது, 13, 14 தன்னை குறிக்கிறது, முத்தக்கல்லீம் தன்னிலையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபைல் மாதியான ஃபைலு படித்ததை வச்சே தெரியும். மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் வந்திருக்குது. முஸ்பத்து செயல் நிகழ்ந்திருக்குது, ஆக்கினேங்கிற செயல் நிகழ்ந்திருக்குது. லமீர் நம்ம என்ன படித்தோம், நானுக்கு அனண்டு படித்தோம், அதனால லமீர் அனண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜஅல்னா நாங்கள் ஆக்கினோம். சீகா பன்மைக்கு வந்து ஜம்அ, இருமையும் வரும் பன்மையும் வரும். சரிங்களா? 2 பேர்த்துக்கும் ஜஅல்னா தான் சொல்லுவோம், 3 பேர்த்துக்கும் ஜஅல்னா தான் சொல்லுவோம். அதனால் தஸ்னியா வஜம் என்று போட்டால் இன்னும் நல்லது. கிதாபில் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு கிடையாது. முதக்கரா முஅன்னஸான்னு பார்க்க தேவை கிடையாது. ஏன், 2மே வந்து இந்த கடைசியில் உள்ள 2 ஃபைலும் வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் முத்தக்கல்லீம் தன்னை குறிக்கிறனால முத்தக்கல்லீமு ஃபைல் வந்து மாதியான ஃபைலு. மஅரூஃப்னா செய்தவர் அறியப்பட்டார்னு தமிழில் அர்த்தம். அந்த ஃபைலை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹும் ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் இருக்குது. இது இல்லாமல் கஸ்ரு ஜர்ராவும் வந்துச்சுனாலும் அது வந்து மஅரூஃப் தான். செயல் நிகழ்ந்தனால முஸ்பத்து லமீர் நஹ்னு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பாடம் வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு போடுங்க. புரியலை அப்படின்னா புரியலை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி கேட்போம். ஏன்டா இவ்வளோ நாள் வந்து நம்ம பாடம் வந்து பார்த்தாச்சு, இப்போ பாடம் எல்லாம் புரிஞ்சிச்சான்னு கேட்டால் அந்த ஸ்கூலில் காலேஜிலலாம் சொல்லுவாங்க புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஆனால் கேட்டால் தான் தெரியும் என்ன விஷயம்ட்டு. அதனால் இப்போ வந்து
ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு தமிழ் அர்த்தம் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ ஃபஅல்துமா அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லுங்கள். பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஅல்துமா இதுதான் கேள்வி. இதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் வந்து போடணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.